காரணம் இல்லாமல் ஒரு மனுஷனை பகைச்சு அவனுக்கு விரோதமாக தீமை செய்து அவனுக்கு விரோதமாக குழி வெட்டி அவனை எப்படியாகிலும் குழியில் அகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க அவங்க வெட்டுற குழியிலே அவங்களே தான் விழுந்து போவாங்க. சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. எஸ்தர் புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆமான் என்கிற ஒரு மனுஷன் ஒரு முகாந்திரமே இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களை, தேவனுடைய ஜனங்களை கொல்லணும் அழிக்கணும் சொல்லி 127 நாடுகள் இருக்கிற யூதர்களை அழிப்பதற்கு ராஜாவின் அதிகாரத்தை பெற்று ஒரு முத்திரையும் இட்டு தேசம் எங்கிலும் சுற்றறிக்கை அனுப்பி எங்கெல்லாம் யூதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் கொல்லணும்னு சொல்லி ஒரு பெரிய சதித்திட்டம் போட்டான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய அரண்மனையின் வாசலிலே அமர்ந்திருக்கிற ராஜாவின் அரண்மனை வாசலில் அமர்ந்திருக்கக்கூடிய மொர்தெக்காய் என்கிற யூதன் இவனை வணங்கவில்லை என்கிறதுக்காக அவனுக்கு ஒரு தூக்கு மரத்தையும் உண்டாக்கி முழு இஸ்ரவேலை அழிப்பதற்கு சட்டமும் இயற்றினான். நடந்தது என்ன? அவன் வெட்டின குழியில் அவனே